ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ்னட் சேனல். இன்றைக்கி நாம் அழகே அழகு சீரியலோட இன்றைக்கி எபிசோடு என்னங்கிறத வாங்க பார்க்கலாம். ஷார்ட்டாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். நேற்று என்ன ஆகும் அப்படின்னா, பாக்கியராஜ் கால் பண்ணி மலரை வெளியே வா, கொஞ்சம் உன் கூட பேசணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. அதாவது எங்கள் பேங்க் பக்கத்தில் இருக்க ஒரு ஐஸ்கிரீம் பார்லர் இருக்குல்ல, அங்கே வந்துரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருப்பாரு. ஆனால் மலர் எப்படி வீட்டில் சொல்கிறதுன்னு தெரியாமல் போய் சொல்லிவிட்டு வெளியே வந்துடுவாங்க. என்ன போய் சொல்லுவாங்கன்னா, ஸ்கூலில் பாப்பாவுக்கு பேரண்ட்ஸ் மீட்டிங் இருக்குது, ஸோ நான் தான் போகணும், போயிட்டு வரேன்னு சொல்லிவிட்டு கிளம்பி வந்துடுவாங்க. இப்போ இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா, பார்லரில், அதாவது ஐஸ்கிரீம் பார்லரில் பாக்கியராஜும் 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது பாக்கியராஜ் கிட்டே கேட்பாங்க மலர், என்ன ஆச்சுங்க, ஏதாவது பிரச்சனையா, என்ன சடனாக இப்படி கூப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது, உனக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லுவார். அப்போது ஒரு சூப்பரான ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்ருப்பாங்க. அப்போ பாக்கியராஜ் சொல்லுவார், இந்த மாதிரி எனக்கு ஆஃபீஸில் ப்ரமோஷன் கிடச்சிருக்கு, அது மட்டும் இல்லை 40,000 இன்சென்டிவும் போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னோன்னே மலருக்கு ஒரே சர்ப்ரைஸ் ஆகிடும். என்னது 40,000 இன்சென்டிவ் வேறு, அதுக்கப்புறம் ப்ரமோஷன் வேறையா, சூப்பருங்க, இதை உடனே மாமா கிட்ட சொல்லணும், வீட்டில் சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பாக்கியராஜ் சொல்லுவார், இல்லை வீட்டில் சொல்லாத, வீட்டில் சொன்னால் இந்த காசுக்கும் ஒரு செலவு வந்துடும், இதை விட அதிகமாக ஒரு செலவை நம்மளுக்கு சொல்லுவாங்க, இதை வீட்டில் சொல்லாத அப்படின்னு சொல்லிடுவார். உடனே மலர் ஆனாலும் கொஞ்சம் தயக்கத்தோடு சரி அப்படிம்பாங்க. இந்த 20,000 இதை நீ வச்சுக்கோ, இந்த காசில் நீ உனக்கு என்ன பிடிக்குதோ அதை வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மலர் சொல்லுவாங்க, அப்படின்னா நான் ஃபஸ்ட்டு ஒரு கொடை தான் வாங்கணும், ஏன்னா எனக்கு இவ்வளோ காசு கொடுத்து ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது எனக்கு பிடிச்சதை வாங்கிக்கோன்னு சொல்லும் போதே எனக்கு தெரியும் மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொடை தான் வாங்கணும்னு சொல்லி கிண்டலாக பேசிட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டோ ஏற்றி விட்டுருவார் பாக்கியராஜ். ஸோ ஆட்டோவில் வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மதியை காட்டுவாங்க. மதி காலேஜுக்கு போயிட்டாங்க இல்லையா, அவங்க மாமா பெர்மிஷன் கொடுத்துட்டாரு. அதாவது பெர்மிஷன் மாதிரி அவங்க கேட்டாங்க, பட் ஓகே சொல்லிட்டாரு. ஸோ அதனால் அவங்க காலேஜுக்கு கிளம்பி போயிடுவாங்க. அங்கே காலேஜில் எல்லோரும் பார்த்து, கங்க்ராட்ஸ் மதி, என்ன மதி சொல்லாமல் கொள்ளாமல் சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிட்டீங்க, ஹனிமூன் எங்கேயும் போகலையா, நீங்கள் பாட்டுக்கு இங்கே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்க ஸ்டாஃப் எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ மதி கொஞ்சம் டல்லாக தான் இருப்பாங்க, ஏன்னா அவங்களுக்கு இது பிடிக்காத கல்யாணமாச்சு. ஸோ ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. இல்லை மேம், இந்த மாதிரி அவசரமாக கல்யாணம் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கேட்பாங்க, என்ன மிஸ் மேம், என்ன மேம் சீக்கிரமாக வந்துட்டீங்க, திடீர்னு கல்யாணம் வேறு பண்ணிட்டீங்க, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் கேட்பாங்க. ஏன்னா அவங்கெல்லாம் ஆல்ரெடி மதிக்கு தெரிஞ்ச பசங்க தான், அந்த பசங்கனால தான் சுரேஷ்க்கு வேலையே போகும். ஸோ அதனால் அந்த பசங்களாம் கேட்பாங்க, என்ன நீங்களும் சுரேஷுக்கு மேலே கேஸ் எல்லாம் போட்டிருந்தீங்க, ஆனால் இப்போ பார்த்தா அவங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, என்ன மேம் என்ன நடக்குதுன்னே புரியல அப்படிங்கும்போது, இல்லை வீட்டோட கட்டாயம், என்னோடய சூழ்நிலை அப்படி, அதனால் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி மதியோட சைடில் இருக்க நியாயத்தை சொல்லி புரிய வைப்பாங்க. ஆனாலும் அந்த பிள்ளைங்களுக்கு புரிகிற மாதிரி தெரியல. இருந்தாலும் இவங்கள கொஞ்சம் தப்பாக நினைக்கிற மாதிரி தான் பேசிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேம் என்ன அதுக்குள்ளே நீங்கள் இப்போ இங்கே வந்துட்டீங்க, காலேஜுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நிறையா போர்ஷன்ஸ் இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் இருக்குது, என்னால் வீட்டில் இருக்க முடியல, வீட்டில் இருந்தால் என்னோடய மைண்டும் ஃப்ரீயாக இல்லை, அதுவும் இல்லாமல் உங்களையெல்லாம் பார்த்தா நானும் கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுவேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பிள்ளைங்களும் சரிங்க மேம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. மதி தான் கொஞ்சம் ஏதோ ஒரு யோசனையிலே இருப்பாங்க. நெக்ஸ்ட் சீன் என்னென்னா, வீட்டில் காட்டுறாங்க. வீட்டில் என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம தங்கராஜ் வராரு, தங்கராஜும் ரேவதியும் வராங்க, மாமாவெல்லாம் பார்க்குறதுக்காக வந்திருக்காங்க. அப்போ மாமா கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போது அவர் சொல்லுவார், பெரியவர் சொல்லுவார், இந்த மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப பிரச்சனை பண்ணுறா, காலையில் ஜாகிங் போகிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு ரணகலத்தை பண்ணிட்டா, 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சு ஜாகிங் போகிறேன்னு ரோட்டில் ஜிங்குன்னு ஓடிட்டுருக்கா, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கட்டுக்கோப்பு இருக்குல்ல, அந்த கட்டுக்கோப்புங்கிற வேர்டை யாருமே விட மாட்டாங்க போல். இதை பாக்கியராஜும் சொன்னார் இன்னைக்கான எபிசோடில். சொல்கிறாங்க, நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு இது இருக்குது, கட்டுக்கோப்பு இருக்குது, ஆனால் அதை அவள் ஃபாலோ பண்ணுற மாதிரியே தெரியல, நான் வந்த அன்னைக்கே எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் அவள் எதுவுமே கேட்க மாட்டேங்கிறா, ரொம்ப திமிரு பிடிச்ச பொண்ணாக இருக்கா, அவங்க பேரண்ட்ஸ்கிட்ட கூப்பிட்டு கண்டிப்பாக பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜோட மாமா சொல்லுவார்.
உடனே வந்து தங்கராஜ் சொல்லுவார், அதை விடுங்க விடுங்க மாமா, நான் பார்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் ஒரு திமிரு பிடிச்ச பொண்ணை சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு சொல்கிறீங்களா? என்ன குறை சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இல்லைங்க மாப்பிள்ள, அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை. அந்த பொண்ணு தான் நம்ம பேச்சையே கேட்க மாட்டேங்கிறா அப்படிங்கிறத தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அப்படியே சமாளிச்சிருவார். உடனே தங்கராஜ் என்ன பண்ணுவார், இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் அவங்க அப்பா அம்மா கிட்ட கொண்டு போக வேணாம், விடுங்க நாமளே பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆயிடுறாங்க. எல்லோரும் இதை பற்றியே தான் ஆனால் ரிப்பீட்டடாக பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, நைட் ஆயிடுது. மலர் வந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து சமையல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. மலர் மதியம் வந்து உட்காந்து சமையல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமையல் கட்டில் தக்காளிலாம் வெட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கூட அவங்க மாமியாரும் இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, மலர் இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிற அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க, முட்டை குழம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மதி சொல்கிறாங்க, ஹாய் சூப்பர், எனக்கு ரொம்ப பிடிக்கும், சப்பாத்திக்கு முட்டை கிரேவி சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க மாமியார் கேட்குறாங்க, என்ன குழம்பு வைக்க போகிறான்னு தெரியாமல் தான் நீ இந்த தக்காளியை வெட்டிகிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கரெக்டாக கேட்பாங்க. அந்த கேள்வி கேட்டோன்னா மதி கொஞ்சம் அப்படியே ஆஃப் ஆகிடுவாங்க. உடனே மலர் சொல்லுவாங்க, இல்லை நான் தான் அவகிட்ட சொல்லலை, நான் இப்போ தான் டிசைட் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி மதி போய் முட்டை மட்டும் வேக போடு அப்படின்னு சொல்லுவாங்க. பாயில் பண்ணுறதுக்கு போடு அப்படின்னு சொல்லும்போது மதி கேட்பாங்க, எத்தனை எக் போடுறதுன்னு கேட்கும்போது ஒரு 15 போடு அப்படிம்பாங்க. இல்லையே கணக்கு இடிக்குதே, 17 எல்லாம் நம்ம போடணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்லை எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏன் நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? இல்லை நான் பெரும்பாலும் சாப்பிட்றது இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. முட்டை ப்ரோட்டீன் தானே, நீங்கள் தான் நிறையா சாப்பிடணும்னு சொல்கிறாங்க. உடனே அவங்க மாமியார் சொல்கிறாங்க, இவன் என்ன சும்மா தான் இருக்கா, வீட்டில் சும்மா தானே இருக்கா, சும்மா வந்து உட்காந்து தூங்குறா விழுகிறா, இதுக்கெல்லாம் வந்து இவளுக்கு எதுக்கு முட்டை அப்படின்னு கேட்கும்போது உடனே மதி வந்து பொங்கி எழுந்துருவாங்க. யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்குறீங்க? வீட்டில் இருக்கவங்களுக்கு தான் நிறைய வேலை இருக்குது. ஆக்சுவலாக வந்து இவங்க தான் நிறைய முட்டையை சாப்பிடணும், இவங்க தான் நம்ம எல்லாரை விட நிறைய ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலருக்கும் சப்போர்ட் பண்ணி பேசுவாங்க. உடனே வந்து மாமியாருக்கு ரொம்ப வந்து இதாகிடும், என்னடா நம்மளையுமே எதிர்த்து பேசுகிறா, இவன் உண்மையாகவே திமிரு பிடிச்சவ தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் மைண்டில் நினச்சிக்குவாங்க. இதுக்கு இடையில ஒரு சீன் என்னென்னா, ரேவதி கிட்ட மலர் வந்து உண்மையை சொல்லிடுவாங்க. ஆமாம், அவங்க அண்ணனுக்கு ப்ரமோஷன் கிடச்ச விஷயத்த ரேவதி கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ரேவதி என்ன சொல்லுவாங்கன்னா, கரெக்டாக அவங்க அண்ணா மாதிரியே சொல்லுவாங்க, இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடாதீங்க, இந்த காசுக்கு மேலே டபுள் மடங்கு செலவு வீட்டில் சொல்லுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லி, இந்த விஷயத்த வீட்டில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.